விளையாட்டு பிரியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டும் ஒரு தோல்வியை தழுவியிருக்கிறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 10 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற முடியாது போயிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. T20 கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் 10 ஓட்டங்கள் என்பது ஒரு 2 சிக்ஸர் அல்லது ஒரு சிக்ஸர் ஒரு பவுண்டரி இப்படியான ஒரு கணக்கிலே அடித்திருந்தாலும் கூட போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கலாம். சென்னை அணி 2020ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த 180க்கு மேற்பட்ட ஓட்டு எண்ணிக்கையை சேசிங் செய்வதற்கு தடுமாறுகிறது என்பது இன்னும் கொஞ்சம் கவலை தரக்கூடிய ஒரு புள்ளிபுறமாக இருக்கிறது. இப்படியான ஓட்டு எண்ணிக்கைகளை சேசிங் செய்தது சின்னத்தல ரெய்னா இருந்த காலத்திலே என்று சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் மகேந்திர சிங் தோனியும் இல்லாதது இவ்வாறு சென்னை அணிக்கு ஒரு நல்ல பினிஷர் ரோலிலே செயற்பட்டு வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடியவர் இல்லாததும் தான் சென்னையினுடைய இந்த பலவீனமான தோல்விகளுக்கு காரணம் என்கின்ற கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக சென்னை அணி இறுதியாக 8 ஆண்டுகளாக அவர்கள் எதுவிதமான வெற்றிகளையும் அங்கே பெறவில்லை என்பதும் இங்கே கவனிக்கத்தக்கது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக சென்னை அவர்களுடைய ஹைதராபாத் மைதானத்திலே, அதனை கவனித்துக் கொள்ளுங்கள், ஹைதராபாத் மைதானத்திலே கடந்த 8 ஆண்டுகளாக சென்னை அணி எதுவிதமான வெற்றிகளையும் பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. 2019ஆம் ஆண்டு முதல் சென்னை அணி 180க்கு மேற்பட்ட ஓட்டு எண்ணிக்கையை சேசிங் செய்து 14 சந்தர்ப்பங்களில் 14லுமே தோற்று போயிருக்கிறது சென்னை அணி என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை ஒரு கட்டத்திலே மிகச்சிறப்பாகத்தான் இருந்தது. 6 ஓவர்களிலே 76 ஓட்டங்களை பெற்றது. அதுவும் 3 ஓவர்களிலே 52 ஓட்டங்கள். இவ்வாறு 3 ஓவர்களிலே 52, பவர் பிளேயிலே 76 ஓட்டங்கள் என்று சொல்லி இப்படியெல்லாம் பெற்றுக்கொண்டிருந்த சென்னை அணி 195 ஓட்டங்களை சேசிங் செய்ய முடியாது 10 ஓட்டங்களால் தோற்று போயிருக்கிறது என்பதும் மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம். நான் 180 என்கின்ற கணக்கை சொன்னேன். 175க்கு மேற்பட்ட ஓட்டு எண்ணிக்கையை சென்னை அணி சேசிங் செய்து 18 போட்டிகளில் வெறுமனே 2 ஆட்டங்களை தான் சென்னை அணி வெற்றி கொண்டிருக்கிறது என்கின்ற போது எதிரணிகள் சென்னையினுடைய பலவீனம் என்ன என்பதை கற்றுக்கொண்டிருப்பார்கள் போல் இருக்கிறது. அதாவது 170-75 கடந்தால் சென்னையை மடக்கி விடலாம் என்கின்ற ஒரு நிலைமை சென்னை அணிக்கு வந்து சென்னைக்கு எதிராக விளையாடுகின்ற அணிக்கு இலகுவான ஒரு எண்ணப்பாட்டை தூற்று வித்துவிடும் என்பதும் கவனிக்கத்தக்கது. ஒரு காலகட்டத்திலே டிவைன் பிராவோ இருந்தார், மகேந்திர சிங் தோனி இருந்தார், ஏன் அல்பி மோகலே ஒரு காலகட்டங்களிலே தனித்து நின்று போட்டியை வென்று கொடுத்த சந்தர்ப்பங்கள், இறுதி ஓவர்களில் இப்படி அனாவசியமாக ஆடி வென்று கொடுத்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருந்தது. இப்போது பாருங்கள், நாங்கள் யாரை வைத்திருக்கிறோம் சென்னை அணி? ஒரு கட்டத்திலே விஜய் சங்கர், தீபா கூடா, ராகுல் திரிபாதி இவர்கள் கடந்த சீசன்கள் முழுவதுமே ட்ரோல் செய்யப்பட்டார்கள். இவர்களெல்லாம் எதற்கு? இவர்களெல்லாம் 2020 மெட்டீரியலே கிடையாது என்று சொல்லியெல்லாம் அதிகமான சென்னை ரசிகர்கள் ட்ரோல் செய்தார்கள். அந்த வரிசையிலே இப்போது வந்திருக்கிற ஒருவர் தான் மேத்யூ ஷோட். நான் சென்னை அணி இவரை பெற்றுக்கொண்ட போதே எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்தது. மேத்யூ ஷோட்டிடம் அப்படி என்ன இருக்கிறது என்பதற்காக இவரை, அதுவும் சென்னை போன்ற ஒரு அணி பெற்றுக்கொள்கிறது என்று சொல்லி நேற்று அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்டார். 30 பந்துகளில் 34 ஓட்டங்கள். இவர் இன்னும் ஒரு தீபா கூடா என்கிறார்கள், இவர் இன்னும் ஒரு விஜய் சங்கர் என்கிறார்கள். 30 பந்துகள் ஆடுகளத்தில் நின்று ஒருவர் ஒரு 44 ஓட்டங்களை பெற்றிருந்தாலும் கூட அந்த தோல்வியை அடைந்த 10 ஓட்டங்கள் கணக்கிலே, அதாவது மேலதிகமாக பெறப்பட்டு சென்னை அணியை வெற்றி பெற செய்திருக்கலாம் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். அதுவும் சிவம் துபே ஓவர்டோன் இருந்த போது கூட 20 பந்துகளிலே 41 ஓட்டங்கள் தான் தேவை. 20 பந்துகளிலே 41 ஓட்டங்கள் என்பது உங்களுக்கு ஒரு பந்துக்கு 2 ஓட்டங்கள் என்கின்ற அடிப்படையில் நீங்கள் கணக்கு பார்க்கலாம். ஆனால் இறுதி 3 ஓவர்களிலே ஓவருக்கு 15 ஓட்டங்கள் என்கின்ற அடிப்படையில் இருந்தாலும் கூட போட்டியிலே வெற்றி பெற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏராளம் இருந்திருக்கின்றன. ஏராளமான அணிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன. அதுவும் சிவம் துபையை சஹிப் ஹசன் மிகச்சிறப்பாக போல்டு முறை மூலமாக ஆட்டமிழக்க செய்தார். அதோடு போட்டியும் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டை சந்தித்திருந்தது. ஸ்கோர் விவரங்களை பார்த்தால் 194 ஓட்டங்கள், 9 விக்கெட்டுகளை இழந்தார்கள். ஒரு கட்டத்தில் சன்ரைசர்ஸ் 110 ஓட்டங்களை பெற்றது முதல் 10 ஓவர்களிலே. அதன் பின்னர் சென்னை சிறப்பாகவும் சிக்கனமாகவும் பந்து வீசியது. அபிஷேக் சர்மாவினுடைய ஆட்டமிழப்பை தொடர்ந்து ஓவர்டவுன் அபிஷேக் சர்மாவை ஆட்டமிழக்க செய்தார். 15 பந்துகளில் நேற்றும் அரைச்சதம், 4 சிக்ஸர், 6 பவுண்டர்கள். ட்ரெவிஸ் ஹெட் 20 பந்துகளில் 23. இஷான் கிஷான் வந்த வேகத்திலேயே
முகேஷ் சௌத்ரியினுடைய பந்துவீச்சில் கோல்டன் டக் ஆனார். ஹென்ரிச் கிளாசன் 23 கோடிக்கு இவரை சன்ரைசர்ஸ் தக்க வைத்துக் கொண்டது. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வேண்டாம் என்று இந்த மாதிரியான பிரான்ச்சைஸ் கிரிக்கெட்டிலே ஆடுவதிலே ஆர்வம் காட்டினார். ஆனால் இப்போது மிகச்சிறப்பாக ஜொலிக்கிறார். 23 கோடியை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஆரஞ்ச் கேப்பை இப்போது வென்று அதிகமான ஓட்டங்களை குவித்தவராக இவர்தான் இருக்கிறார் என்பதும் கவனிக்கத்தக்கது. மறுபுறத்தில் நிக்கோலஸ் பூரான் இருக்கிறார் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியிலே. இவரும் இந்த மாதிரியான ஒரு சாயலில் தான் சர்வதேச கிரிக்கெட்டுக்கு விடை கொடுத்து பிரான்ச்சைஸுக்கு வந்தவர். ஆனால் இப்போது அவர் அவுட் ஆஃப் ஃபார்மிலே தடுமாறி கொண்டிருக்கிறார் என்பதையும் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். அப்படி பார்த்தால் ஹென்ரிச் கிளாசன் மிக அருமையாக அவருடைய செயற்பாடுகள் இருக்கின்றன. 39 பந்துகளில் 59 ஓட்டங்கள், 2 சிக்ஸர்கள் உள்ளடக்கம். பந்துவீச்சு நிதிஷ்குமார் ரெட்டி 12, சலில் அரோரா 13, சிவாங்குமார் 13 ஓட்டங்கள். பந்துவீச்சை பொறுத்தவரையில் அன்சுல் கம்போஜ் மிக சிறப்பாக மும்பை இப்போது சென்னையிடம் பந்துவீச்சு இல்லை என்கின்ற குறை இந்த சீசன் ஆரம்பித்ததில் இருந்தது. ஆனால் அன்சுல் கம்போஜ் சத்தம் இல்லாமல் சாதித்துக் கொண்டிருக்கிறார். 22 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். முகேஷ் சௌத்ரி நேற்று போட்டிக்கு புதிதாக வந்தவர், 21 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். ஜெமி ஓவர்டன் 4 ஓவர்கள் 37க்கு 1. குஜார்ப்னீத் சிங் 34 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். சென்னையை பொறுத்தவரையில் சஞ்சு சாம்சன் 7. சஞ்சு சாம்சன் நல்ல தொடக்கம் கொடுத்தால் சென்னை நல்ல ஓட்டு எண்ணிக்கையை பெறுகிறது, வெற்றி பெறுகிறது. அதே போன்று ருத்ராஜ் கெய்க்வாட் அவர் ஸ்டார்டிங் அபாரமாக இருந்தது. நான் நினைத்தேன் ஒரு பெரிய ஒரு ஸ்கோர் ஒன்றை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று சொல்லி. முதல் 2 ஓவர்களும் நல்ல கான்ஃபிடென்ட்டாகத்தான் அவர் விளையாடினார். அதற்கு பின்னர் அவர் வளமையான ருத்ராஜ், இந்த சீசனில் இருக்கின்ற வளமையான ருத்ராஜாக மாறிவிட்டார். எப்போது இவரிடம் இருந்து ருத்ர தாண்டவம் வருகிறது என்பதுதான் சென்னையினுடைய கேள்வி. 13 பந்துகளில் 3 சிக்ஸர்கள், 19 ஓட்டங்கள். ஆயுஷ் மாத்ரே 19 வயது உலகக்கிண்ணத்தை வென்று கொடுத்த இந்திய கேப்டன், எதிர்காலத்துக்கான ஒரு வீரர், மிக அற்புதமான ஒரு ஆட்ட திறமை என்று சொல்லலாம். 13 பந்துகளிலே 6 பந்துகளை பவுண்டரியும் சிக்ஸருமாக தெரிவிக்கப்பட்டார். ஒரு சிக்ஸர் 5 பவுண்டரிகள். அவருக்கு கொஞ்சம் உபாதையால் அவதிப்பட்டு கொண்டிருந்த நிலையில் தான் இவர் ஆட்டமிழந்து சென்றிருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது. 13 பந்துகளில் 30 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இவருடைய ஆட்டமிழப்பை தொடர்ந்து தான் சென்னை அணியினுடைய சரிவு ஆரம்பமானது என்பதும் கவனிக்கத்தக்கது. இவர் ஆட்டமிழக்கின்ற போது 66 ஓட்டங்கள், 5வது ஓவரினுடைய 4 பந்து, அதாவது 28 பந்துகளில் சென்னை 66 ஓட்டங்களை பெற்று இருந்தது. ஆயுஷ் மாத்ரே ஆட்டமிழக்கின்ற தருணத்தில் அதற்கு பின்னர் போட்டியினுடைய போக்கு மாறியது. நான் முன்னரே குறிப்பிட்ட மேத்யூ ஷாட் வந்தார். 30 பந்துகளில் சிக்கனமாக ஆடினார். 3 பவுண்டரிகள் மட்டும்தான் 34 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து மேத்யூ ஷாட் ஆட்டமிழந்தார். மேத்யூ ஷாட் ஆட்டம் இழக்கின்ற போது 16வது ஓவர் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது. பாருங்கள், 5வது ஓவரிலே ஆடுகளம் வந்திருந்த மேத்யூ ஷாட் 16வது ஓவர் வரைக்கும் ஆடுகளத்தில் இருந்தார். பெற்றது என்னமோ வெறுமனே 34 ஓட்டங்கள். சஃப்ராஸ் கான் அவர் நல்லா ஆடுகிறார். ஆனால் ஒரு ஃபினிஷர் ரோலிலே ஆடக்கூடிய அல்லது ஒரு விராட் கோலி மாதிரி ஒரு ஆங்கர் ரோலிலே ஆடக்கூடிய ஒரு வீரராக அவர் இல்லை என்பதுதான் சென்னைக்கு ஏமாற்றம். வருகிறார், அவருடைய விக்கெட்டை த்ரோ செய்து விட்டு தான் இவர் போகிறார். இவர் ஆட்டமிழப்பது கிடையாது, தானாக தன்னுடைய விக்கெட்டை தாரை பார்க்கிறார். நேற்றும் அப்படித்தான். 19 பந்துகளில் 25. டெவால் பிரேவிஸ் இவர் கொஞ்சம் நின்றிருந்தால் கணக்கு வேறு கதையாகி இருக்கும். 4 பந்துகளில் ஓட்டம் இல்லை. சிவம் துபே 16 பந்துகளில் 21. ஓவர்டன் 15 பந்துகளில் 16 ஓட்டங்கள். அன்சுல் கம்போஜ் ஒரு சிக்ஸர் அடித்தார் 13. இறுதியில் ஒன்றும் செய்ய முடியாது போனது. சென்னை அணி தோற்று போனது. நேற்று எப்படி 2 சிக்ஸர்கள் ஒரு பவுண்டரி அடித்து மிகச்சிறப்பாக டேவிட் மில்லர் வெற்றி பெற செய்தாரோ டெல்லி கேபிட்டல்ஸை, அந்த மாதிரியான ஒரு வீரர் இங்கே சென்னையிடம் இல்லை என்பதை நேற்றைய போட்டியின் போது அதிகமான ரசிகர்கள் கவனித்திருப்பார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. 6 பந்துகளில் 18 ஓட்டங்கள் தேவை என்கின்ற ஒரு நிலை இருந்த நிலையில் தான் தோற்று போனார்கள். 12 பந்துகளில் 30 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலை இருந்தது. நிதிஷ்குமார் ரெட்டி 19வது ஓவரை சிறப்பாக வீசினார். பாருங்கள், நான் சொன்ன கணக்கை நீங்கள் சரியாக அவதானித்து பார்த்திருப்பீர்களாக இருந்தால் இதெல்லாம் 2020 கிரிக்கெட்டிலே பெறக்கூடிய ஓட்டு எண்ணிக்கை என்பதுதான் என்னுடைய வாதமாக இருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. இறுதி 3 ஓவர்களிலே சென்னை அணிக்கு தேவைப்பட்டது 18 பந்துகளிலே 40 ஓட்டங்கள் தான். ஒரு ஓவர், ஏதாவது ஒரு ஓவரை தரமாக பயன்படுத்தி இருந்தாலே சென்னை அணி வெற்றி பெற்றிருக்கும். முதல் 3 போட்டிகளிலே சென்னை அணி தோற்றது. அடுத்த 2 போட்டிகளிலே சென்னை அணி வெற்றி பெற்றது. இப்போது மீண்டும் ஒரு தோல்வியை சென்னை அணி தழுவி இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. நாங்கள் புள்ளிப்பட்டியலை பார்ப்போமாக இருந்தால் புள்ளிப்பட்டியலை பொறுத்தவரையில் சென்னை அணி இப்போது இறுதி இடத்திலே இல்லை என்பது சென்னை ரசிகர்களை பொறுத்தவரையில் சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம். புள்ளிப்பட்டியலிலே முதல் இடத்திலே பஞ்சாப் இருக்கிறது, 4 வெற்றிகள். அதே போன்று RCB 6 போட்டிகளில் 2 தோல்விகள், 4 வெற்றிகள். ராஜஸ்தான் ராயல்ஸ் 4
வெற்றிகள். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இப்போது 4வது இடத்துக்கு வந்திருக்கிறது. 6 போட்டிகளில் 3 வெற்றி 3 தோல்வி. டெல்லி கேபிட்டல்ஸ் 5 போட்டிகளில் 3 வெற்றி 2 தோல்வி 5வது இடம். குஜராத் டைட்டன்ஸும் 3 வெற்றிகள் 6வது இடம். சென்னை 7வது இடத்தில் இருக்கிறது 6 போட்டிகள் 2 வெற்றிகள். லக்னோ 5 போட்டிகள் 2 வெற்றிகள். மும்பை 5 போட்டிகள் 1 வெற்றி 9வது இடம். கொல்கத்தா 10வது இடத்தில் இருக்கிறது என்பது நினைவுபடுத்தத்தக்கது. ஒரேஞ்ச் கேப்பை இப்போதைய நிலையில் வைத்திருக்கிறார் வேறு யாருமல்ல, ஹென்ரிச் கிளாசன் 283 ஓட்டங்கள், சுப்மான் கில் 251, விராட் கோலி 247. பர்பிள் கேப்பை வைத்திருப்பவர் சென்னையினுடைய அன்ஷுல் காம்போஜ் 13 விக்கெட்டுகள், பிரசீத் கிருஷ்ணா 11, புவனேஸ்வர் குமார் 10. இதுதான் ஐபிஎல்லுடைய இப்போதைய நிலவரமாக இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. நேற்றைய போட்டியை பொறுத்தவரையில் நேற்று ஐபிஎல்லினுடைய முக்கியமான போட்டி ஹைதராபாத்திலே நிறைவுக்கு வந்த ஆட்டம் 27வது ஆட்டம் என்பதும் உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய விஷயம். இன்று இன்னும் ஒரு போட்டி இருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்த போட்டியிலே எந்த அணி வெற்றி பெறப் போகிறது? கேகேஆர் மற்றும் ஆர்ஆர் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இடையில் ஈடன் கார்டனிலே இருக்கிறது 28வது போட்டி. அதே போன்று இன்னும் ஒரு போட்டி இருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் பஞ்சாப் மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையில் 29வது போட்டி சாந்திகாரில் இருக்கிறது. சந்திக்கலாம் இன்னும் ஒரு காணொளியில். நான் தில்லைபுரம் தரணிதரன்.